அவர் ஒரு நடிகர். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துவிட்டார்கள். கதாநாயகி சனம் செட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னொரு சேர் போடு, இன்னொரு சேர் இருக்கு, இங்கே இருக்கு. பேசுவார் மரியாதை திரு கார்த்திக் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாதி பேர் என் நண்பர்கள், பல வருஷமாக நான் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்கேன். என்னோட முதல் படத்தில் நீங்கள்லாம் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் அப்பு மூவிஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வைதை காத்திருந்தால் படங்கள் பண்ண பேனர். இதில் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. முஸ்ரி மேடம், பாபு சாரோட ஒய்ஃப், கோ ப்ரொடியூசர் இந்த படத்தில். பாபு சார் நான் மீட் பண்ணி போன ஒரு வருஷத்தில் நாங்கள் இந்த படத்தோட ஜேர்னியை ட்ராவல் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்கமிங் கமர்ஷியல் ஃபில்ம் டைரக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன் அவரில். அண்ட் ஐ ஹோப் ஹிம் ஆல் தி பெஸ்ட் இன் திஸ் மூவி. அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும், மக்களுக்கும் இருக்கும்னு என் நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் டீம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. யூகே சார் ஃப்ரெண்டு, நட்டி சார் ஃப்ரெண்டு, நந்தா சார் த்ரூ த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி வி பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சனம், ஷாரிகா, ராஜகோபால் சார், இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நிமேஷ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ், லிரிசிஸ்ட். ராதாகிருஷ்ணன், அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் ரைட்டர்ஸ் ஆஃப் டுடே. இந்த டீம் ரொம்ப நல்ல ஒரு டீம் எங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு இந்த படத்தில். ஸோ அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஒரு பாபு ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்த மாதிரியே இல்லை. இது பல படங்கள் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு அவுட்புட் வரும் ஒரு டைரக்டர்கிட்ட. அந்த ஒரு அவுட்புட் தெரியுது இந்த படத்தில். நீங்களும் ரொம்ப சீக்கிரம் அதை பார்ப்பீங்க. ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் கதம் ஒரு கமர்ஷியல் படம். இதுக்கு உங்கள் ஆதரவு வேணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். படத்தை நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க. பார்த்துட்டு உங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கிடைச்சதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தயாரிப்பாளர் கார்த்திக் அவர்களுக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நான் பண்ண படங்கள்லேயே ஒரு ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த 5 பாடல்களும் இப்போ 3 பாடல்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நட்டி சாரோட ஓப்பனிங் பாடல் நான் பண்ணியிருக்கேன். இந்த பாடலுக்கு 2 சிறப்பு உண்டு. ஒன்று இந்த பாடல் வஞ்ச புகழ்ச்சி அணியில் எழுதியிருக்கோம். இன்னொன்று இது எழுதுனதுக்கப்புறம் பாட்டுக்கு மெட்டு அமைச்சிருக்கார் தாஜ்னூர் சார். தாஜ்னூர் சார் படத்தில் நான் சுவாசமே, ஞானக்கு இருக்கணும், இந்த கதமோட 3 படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருந்தது. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் கேமராமேன் யூகே சார். அவர் விழா படத்தில் என்னோடய பாடல்கள் ஒவ்வொரு வரியும் அவ்வளோ ரசித்தார். அது எனக்கு தெரியாது. என்கிட்ட அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டார். அவருடைய அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டண்ட்டும் எனக்கு ரொம்ப சொல்லியிருப்பாங்க. அதில் அவருடைய என் நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமும் ஆல்பமாக ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா பாட்டும். அதே மாதிரி படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். நான் பார்க்கல. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஃபஸ்ட் டைமில் பேனாவிஷனில் ஷூட் பண்ணியிருக்கேன். தமிழ் ஃபிலிமில் ஃபஸ்ட் டைம் பேனாவிஷன் டிஜிட்டலில் ஷூட் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் தேங்க் பண்ணேன் டைரக்டர் பாபு சாரையும் ப்ரொடியூசர்ஸ் 2 பேரையும் தேங்க் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கதாநாயகன் நடராஜருடைய ஒரு வசனகர்த்தாவோட வசனம் தான் பேச போடணும். வசனகர்த்தா நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் வசனங்கள் பேசும் நம்புகிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு 2 கேரக்டரைசேஷனை பற்றின கதை. இது 2 போலீஸ்காரங்க அவங்களோட கேரக்டரைசேஷனை பற்றின கதை.
ஸோ 2 கேரக்டரைசேஷனுங்கிறதுனால டைலாக் எழுதுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருந்தது. அதனால தான் 2 டைலாக் ரைட்டர் எழுதியிருக்கோம். இதில் 2 கேரக்டர்ஸை பார்த்திங்கிறதுனால டோட்டல் வெயிட்டேஜ் வந்து நட்டி சார் மேலேயும் நந்தா சார் மேலேயும் தான் இருந்தது. ஸோ டைலாக் எழுதுனதோட அவங்களோட டைலாக் டெலிவரி தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் டோட்டலாக சாங்ஸு எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு முதல் படமே என்னுடைய கடந்த கால தொழில் எதுவோ, நான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவன், அது சம்மந்தப்பட்ட கதை. ஆனால் வித்தியாசமான கதையாக எடுத்திருக்காரு தூயவன். இந்த வாய்ப்புக்கு வழிவகுத்து கொடுத்தவர் என்னுடைய மருமகன் நட்டி. அந்த வாய்ப்பை கொடுத்த பாபு தூயவன் இருவருக்கும் மிகுந்த நன்றி. மிக சிறந்த படமாக வரும் என்று மனதில் படுகிறது. அது ரசிகர்கள் கையில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த முதல் படத்திலேயே எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்த பாபு துயர் அவர்களுக்கு மிக நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் பெரிய கேமராமேன். இந்த முதல் படத்துலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ரொம்ப நன்றி. நல்லபடியாக வரணும். அதாவது எல்லாருக்கும் வணக்கம். கதம்ல நட்டி சாரோட பேராக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சதுக்கு. பிகாஸ் நிறைய ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது. ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளர் பாபு தூயவன், அவங்களோட மிஸ்ஸஸ், அப்புறம் தயாரிப்பாளர்னு சொன்னாங்க, நடிகர்னு சொன்னாங்க, இளைஞர்னு சொன்னதான் தாங்கிக்க முடியல, கார்த்திக். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு அருமையான ஒரு கேரக்டர், இந்த நல்ல ஒரு கதையில் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அப்புறம் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டெக்னீஷியன், கூடிய சீக்கிரம் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் ஆக்டராக வருவார்னு நினைக்கிறேன், நட்டி சார். அவர் கூட பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து யூகே செந்தில்குமார் சார். என்னோடய கோடம்பாக்கம் படத்துக்கு அப்புறம் திருப்பி இந்த படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அவரோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் இந்த படம் வந்திருக்காது. தேங்க்ஸ் ஸோ மச் டு யூகே செந்தில்குமார் சார். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒரு பாபுவோட இது ஃபஸ்ட்டு மூவியாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பாபுவோட அப்பா பற்றி நிறையா சாதனைகள் பண்ண ஒரு நபர் இந்த நம்மளோட இண்டஸ்ட்ரியில். பாபுக்கு வந்து ஃபஸ்ட் படமாக இருந்தாலும் அவருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு பலமே வந்து இந்த படத்தோட கதை. அதில் அந்த 2 கேரக்டர்ஸ், குட் காப் அண்ட் பேட் காப், அதில் வந்து 2 பேர் ஒன்றா இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ட்ராவல், அது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு காப் ஸ்டார் வந்து நல்ல ஒரு அழகான சாங்ஸ் இருக்கும், நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான சாங்ஸ் இருக்கும், நல்ல காமெடி இருக்கும். ஒரு 2.5 hours படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிக்காமல், அந்த கதை களத்தை விட்டு வெளியில் போகாமல் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு பாபு அண்ட் ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸ். இந்த படத்தோட டைலாக்ஸ் பற்றி சொல்லி ராதாகிருஷ்ணன் அண்ட் பவன் இந்த படத்தோட கதை சொல்லும் போது கூட, ஒன்லைன் சொல்லும் போதும் கூட எனக்கு அவ்வளோ தெரியல. பட் அங்கே போய் பண்ணும்போது அந்த டைலாக்ஸ் பேசும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு ஆக்டருக்கு வந்து அதர் முக்கியம், ஒரு அந்த சீன் பிடிச்சிருக்கணும், அந்த சீனில் இருக்கிற அந்த கண்டென்ட், அந்த டைலாக்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆன் ஸ்க்ரீன் கொண்டு வர முடியும். எனக்கு அந்த விதத்தில் ஒவ்வொரு சீனுமே அந்த சீனில் இருக்கிற டைலாக்ஸ் வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்து எனக்கு கூடவே இருந்து எனக்கு கைட் பண்ண பவன் டைலாக் ரைட்டர், தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் எக்ஸலண்ட்டாக மியூசிக் கொடுத்துருக்காரு சார் வந்து. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. எனக்கு எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். Welcome to Media and Press. என் பேர் Sanam Shetty. First of all, I'd like to thank Karthik Gangadharan and Babu Thuyavan sir because they were hell-bent on casting me and நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் because this is a fantastic movie. It's a very powerful movie in terms of dialogue, performances, cast, technicians, எல்லாமே அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அஃப்கோர்ஸ் டு மிஸ்டர் யூகே செந்தில்குமார். ஹிஸ் கேமரா ஒர்க் இஸ் மைண்ட் ப்ளோயிங் அண்ட் ஐ வாஸ் வெரி லக்கி டு ஒர்க் இன் 2 films back to back with மிஸ்டர் யூகே சார், விலாசம் அண்ட் கதம் கதம். Okay, I'll talk to you later.
I also like to thank Babu sir's wife Mushtari ma'am, Tajnoor sir for brilliant music, and again I'm very privileged to have acted in two extremely beautiful songs. Audio எவ்வளோ அழகா இருக்கோ visual அதோட அழகா இருக்கு, and a special mention to artwork because ஒரு சாங் இது என்ன சாங் வந்து கம்ப்ளீட்டா artwork and visuals based இருக்கும். And my co-stars Nanda and Natraj, it's been a wonderful experience to work with both of you. Nanda உங்களுக்கே தெரியும், is a very intense actor, so நிறைய விஷயம் எனக்கு I got to learn from him. நட்ராஜோட unfortunately எனக்கு combination scenes எதுவும் இல்லை, maybe next film. And Sarika again எனக்கு combination scenes இல்லை, but the role she has taken up is very interesting and very challenging. So I wish her all the very best, and all the co-actors, the full team, and special mention to Pawan sir, co-director. Nanda சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் வந்து இந்த மாடுலேஷன் தான் தேவை, இந்த எக்ஸ்பிரஷன் தான் தேவை அப்படின்னு சொன்னாரு. அது வந்து நிறைய படத்துல சொல்ல மாட்டாங்க, ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம பண்ணுவோம். இதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் இருக்கிறதுனால அவுட்புட்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. I hope I've done a good job. I'm really looking forward for Katham Katham. I saw the trailers and the songs. I think it's one of the best movies this year. So wishing all of you grand success. Thank you. நன்றி. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா, இவ்வளோ வெயிட்டான ஒரு ரோலை வந்து என்ன மாதிரி வளர்ந்து வந்துட்டு இருக்கவங்கள்ட்ட கொடுக்கறது நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து நான் பாபு துயவன் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் முஷ்தாரி மேடம் சொல்லணும், அதிகம் பேசவே மாட்டாங்க, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர். அண்ட் அவங்க பேசினா பாபு பயப்படுவார், அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அதனால தான் அவங்களுக்கு கூப்பிடலன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. அப்புறம் கார்த்திக் கங்காதரன், அவர் வந்து என்னுடைய நண்பர். அண்ட் ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அவருடைய இது. அவர் இன்னும் பல படங்கள் வந்து பிரமாதமாக பண்ணுவார். அப்புறம் நந்தா சார், அவங்ககிட்ட நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தரப்புற இந்த படத்தில் ஓடிட்டு இருந்தோம். அமைதியாக ஸ்ட்ராங்காக எப்படி பண்ணுறது, அது ஒரு சைலண்ட்லேயே வந்து லுக்கில் எப்படி வந்து பல விஷயங்களை கன்வே பண்ணுறதுங்கிறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவர் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் படம் முன்னாடி பண்ணியிருக்காரு, பட் இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் தாஜ்னூர் சார், இன்ற விழாவின் நாயகன். அதாவது இந்த படத்துடைய சாங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, ஒவ்வொரு ஸ்பேஸ் அந்த டைம் அந்த சேஞ்ச் ஓவர் வந்து அழகாக தெரியும் ஒவ்வொரு சாங்லையும். ரெண்டாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படம் வரும்போது பெருசாக பேசப்படும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. முத்துலட்சுமி வர்தன் எடிட்டர், அவங்க ரொம்ப பிரமாதம் எடிட் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் சார், அவங்க பட்டறையிலேருந்து வந்தவங்க, ரொம்ப அதாவது கதையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒரு ஷார்ட் டைமில் எப்படி குயிக்காக டெலிவர் பண்ண முடியுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட நடித்த ஷாரிகா அவர்கள், அப்புறம் சனம் ஷெட்டி அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, முன்னாள் கமிஷனர், ரிட்டையர்ட் கமிஷனர் ராஜகோபால் சார், அவங்க என்னோட ரிலேட்டிவ் தான், பட் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது இவருக்கு முதல் படம், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார், இப்படி நடிப்பாரான்னு நினச்சி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. நண்பர் ஹரீஷ், அதே மாதிரி இந்த படத்தில் மிக பெரிதாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா டைலாக்காக இருக்கும். அது நிமேஷ் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பண்ணியிருக்காங்க. இந்த டைலாகில் கதையோட வேரியேஷன், கேரக்டரைசேஷன் எப்படி வேரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது அதோடைய ஸ்ட்ரென்த்தும் அதோடைய ஆழமும் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வேறு யாராவது விட்டுருந்தோன்னா மன்னிச்சிக்கோங்க. சில நண்பர்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களாம் ரொம்ப பிரமாதமாக வந்து அவங்க எல்லா ஆங்கிலையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஆக்ஷன் மாஸ்டர் பிரகாஷ், அவரை இப்போ நான் சொல்லணும். அவர் வந்து இன்றைக்கி ஏதோ சம் ரீசனால் வர முடியல, அவர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது புதுசாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு, சிம்பிளாக புதுசாக அழகாக எப்படி பண்ணுறதுங்கிறது அங்கேருந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் என்னுடைய மிகச்சிறந்த நன்றி வந்து அந்த ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி சாருக்கு போகும். இந்த படத்தை பார்த்து அவங்க வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பெரிய விஷயம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒருவேளை அவர் சாப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன், அதனால் எல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த விழாவுக்கு வந்து இவ்வளோ பொறுமையாக இருந்து கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருடைய சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமே அமையும். ஏன்னா இது வந்து ஒரு பொதுவாக இது வரைக்கும் போலீஸ் கதை வந்து ஒரு போலீஸை வச்சு தான் வந்திருக்கு. 2 போலீஸுக்குள்ளே நடக்கிற ஒரு கதையை வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஜாலியாக பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் சொன்ன மாதிரி வசனம்,
அதாவது இந்த வசனம்னா ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் வந்து பாடல்கள் வந்து தாஜ்நூர் சார் வந்து சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுல கெட்ட போலீஸா இருந்து நல்லவங்களா மாறுறது ரொம்ப கஷ்டம். நல்ல போலீஸ் கெட்டவங்களா மாறுறதுக்கு பொதுமக்களே காரணம். காசே வாங்காத போலீஸ்காரனுக்கு எடுத்த உடனே 100 ரூபா நோட்டை காமிச்சு தப்பிச்சு போகணுங்கிற எண்ணம் பொதுமக்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால நல்லவன் கெட்டவனா மாறுறது சீக்கிரம் ஆயிடுவான். வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட ஒரு கெட்ட போலீஸ்காரன் நல்லவனா மாறுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இதுல அப்படி பார்த்தா நட்டி மாறினது பெரிய விஷயம். கேரக்டர் படி எனக்கு அது இதுல நஷ்டம், பெரிய எனக்கு நஷ்டம். பட் கதையில நஷ்டம் ஒழிய அந்த கேரக்டர் ஒரு எக்ஸாம்பிளரி கேரக்டர். கெட்டவனும் நல்லவனா மாற முடியும். ஒரு மனிதனுடைய பலவீனத்துக்கு காரணமே அவனது ஆசைகள் தான். அந்த ஆசையை குறைச்சிக்கிட்டா அந்த பலவீனம் போயிடுங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. நான் ரெண்டும் கலந்த கேரக்டர். ஒரிஜினல் மிருகம் பாதி மனிதன் பாதி அந்த மாதிரி கேரக்டர். இதுனா மிருகமாகவும் இந்த உங்களை உலகத்துல வாழ முடியாது, நல்ல மனிதனாகவும் வாழ முடியாது. அந்த அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி என்ன நான் நினைச்சே பார்த்ததில்லை என் வாழ்க்கையில். நான் போலீஸ்காரன் நான் நினைச்சே பார்த்ததில்லை. அந்த பாபு, நன்றி பாபு தூயன் அவங்களுக்கு தான் சொல்லணும். இதில் என்னென்ன சொன்னாங்க, அது கெட்ட போலீஸ் நல்ல போலீஸ் ஆறுது, நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் ஆறுதுன்றது. பட் கூட நடிக்கும் போது ஒருத்தர் ஸ்பேஸ்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும் போது தான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். எப்போவுமே ஒரு 2 பேர் எனக்கு கிரிக்கெட் பற்றி கேட்ட நிறையா சொல்ல முடியும் என்னால். ஒரு நல்லா விளையாடுற ஒரு பேட்ஸ்மேனுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். அப்படின்னா நம்ம ஒரு ரன் அடிச்சுட்டு அது கொடுப்போம், அவர் 4 அடிச்சுட்டு இருப்பார், அந்த மாதிரி நடக்கும். அது மாதிரி எனக்கு இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு பேர் கிடச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து பாபு தூயன் அவர்களும் நந்தா சார் அவர்களும் அந்தளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சொல்லுங்கள் சார். சரிங்க. கடைவை சொல்லுங்க. சார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவன் பெண்களை வந்து அவ்வளவு மதிப்பான் சார், அவ்வளவு ரசிப்பான் சார். ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்றும் இளைஞன் 800 அவனுக்கு வந்து 800 வயசு ஆயிட்டா கூட அன்னைக்கு யூகே செந்தில்குமார் ஒருத்தன் எழுப்பி கேட்டீங்கன்னா மச்சான் பிரமாதண்டா அப்படிமா அந்த மாதிரியான ஒரு மனிதன் அவன். ஸோ அவன் எல்லாத்தையும் ரசிப்பான் சார். ஆனால் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். நான் பேசும்போது கூட அவனை பற்றி எடுக்கலையேன்னு கூட நான் யோசிச்சேன். தேங்க்யூ நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு. அது நீங்க பர்சனலா கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஸ்டேஜில் சொல்ல முடியாது. அவன் பெண்களை ரசிக்கிறதுக்கு காரணமா வந்து அந்த ஹேர் ஸ்டைல் தான். அது பெண்களை அவனை ரசிக்கிறதுக்கும் அது ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதுதாங்க. அது பண்ணவே மாட்டேன். நான் எவ்வளோ தடவை கேட்டு பார்த்தேன், வாடான்னு. சாச்சா அதெல்லாம் முடியாது, எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பன். அது சொல்லுங்க சார். இந்த மாதம் எண்டில் சார், இந்த மாத கடைசியில் பிளான் பண்ணுறோம் சார். இல்லை இதில் ஒரு செகண்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன், ஒரு காப் கேரக்டர். வேலூர் மாவட்டம் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்னஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னா இது அதில் வந்து ஒரு சோலோ ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட். பட் இது வந்து ஒரு 2 கேரக்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அதில் நல்ல ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும். இன்னொரு படம் ஒரு நல்ல பெரிய ஹிட். அப்படி இல்லை. இப்போ ஒரு ஃபெமிலியர் ஒருத்தரை பாட வைக்கணுன்ற ஒரு யோசனை. ஸோ அப்போ இவங்க வந்து பாடலான்ற யோசிக்கும்போது இவங்க அந்த குவாலிஃபைடாக இருந்தாங்க எல்லா விஷயங்களும் பாடும்போது. இப்போ மற்றவங்க பாடும்போது அந்த உண்மையான அந்த இசை ஞானம் இருக்கா இல்லை திறமை இருக்கான்னு பார்க்கும்போது இவங்ககிட்ட அதிகமாக இருந்தது. ஸோ ப்ராப்பராகவே எல்லா விஷயங்களும் இவங்க ரம்யா நம்பிசன் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது.
அதுவும் ஒரு காரணம். இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். இந்த படத்தில் நான் இந்த ரீரெக்கார்டிங் எல்லாமே பார்க்கும்போது அதில் மெயின் வில்லனாக நடித்தேன் சார். இப்போ தான் நான் பார்க்குறேன் நேரில். அவர் ஒரு கமிஷனர்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். அதுக்கு அப்படியே அகைன்ஸ்ட் கான்ட்ராஸ்டாக அதில் இருக்கார். ஸோ ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரோட கேரக்டரும் அவர் உண்மையாக என்ன இருந்ததுன்றது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அவர்களும் திரு குமார் ஆகியோர் இணையத்தில் பணிபுரிந்தார்கள். மற்றும் கலைஞர்கள் திரு வெள்ளி விழா கிளம்ப நிழல் ரவி அவர்கள், பெற்றியினுடைய இந்த பொதுச் செயலாளர் KR செல்வராஜ் அவர்கள், சிங்கமுத்து அவர்கள், பாண்டு, காஜல், யோகராணி